ஆண்டவரே, மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்வு பெறும்படியாய் எங்கள் மீட்பரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த மீட்பருடைய வருகையின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, பின்பற்ற எங்களுடைய இருதயங்களை திறந்தரலும். இறைமைந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் மீண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் திருப்பலில் அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் நாளை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். உண்மையாக ஆண்டவர் இயேசு இந்த டிசம்பர் 25 பிறந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? இல்லை என்பதுதான் உண்மையான பதில். அவர் 25 பிறந்தார் என்பதற்கான வரலாற்று குறிப்புகள் திருமறையிலும் நாம் நம்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தகவல்களில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஏன் இந்த டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பின் நாளாக நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி யோசிப்போமானால் இதற்கு பல பாரம்பரியங்கள், பல காரணங்கள் திருச்சபை வரலாற்றிலே இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக மார்ச் 25 நாள் தான் உலகம் உருவான நாளாக, படைப்பின் நாளாக தொடக்கத்திலே திருச்சபை நினைவு கூர்ந்தது. இந்த நாளில் தான் இரண்டாவது ஆதாம் என்று பவுல் அழைக்கக்கூடிய கிறிஸ்துவும் அன்னை மரியின் வயிற்றில் உருவானார் என்று சொல்லப்படுகிறது. கேப்ரியல் தூதன் வந்து மரியாளோடு பேசின நாளாக இந்த மார்ச் 25 கருதப்படுகிறது. அதிலிருந்து அவர்கள் மாதங்களை கணக்கிட்டு 10 மாதங்களாக கணக்கிட்டு டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பின் நாள் என்பதை ஒரு பாரம்பரியத்திலே திருச்சபை நினைவு கூர்ந்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கலாம். பல நாட்கள், மார்ச் 28, செப்டம்பர் 11, மே 20, ஏப்ரல் 18, ஜனவரி 2, மார்ச் 25, நவம்பர் 17, 18, ஜனவரி 6, இந்த நாட்களெல்லாம் வரலாற்றிலே பல்வேறு பகுதிகளிலே சில திருச்சபைகளில், சில பாரம்பரிய சபைகளில், சில சபை பிரிவுகளில் இந்த நாட்களிலெல்லாம் வரலாற்றிலே இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை மக்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக ஜனவரி 6 கிரேக்கருடைய அறுவடை விழா, சத்தூரியஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்கருடைய அறுவடை விழா கொண்டாடப்படுகிறது. இந்த அறுவடை விழா கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை நினைவு கூறுகிற ஒரு நாளாய் கருதப்பட்டது. எனவே தன்னையே உலகிற்கு கொடுத்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாக கிழக்கு சபை, ஈஸ்டர்ன் சர்ச் என்று சொல்லக்கூடிய சபை இன்றைக்கும் இந்த ஜனவரி 6 கிறிஸ்து பிறப்பின் நாளாக அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த கிழக்கத்திய சபையுடன் உடன்பாடு இல்லாத மேற்கத்திய சபையினர் டிசம்பர் 25 நாளினை கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாக கொண்டாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் காலத்திலே அந்த இஸ்ரேல் மக்களை, அந்த யூத மக்களை ஆட்சி செய்தவர்கள் ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசின் உடைய ஒரு அறுவடை விழா அந்த நாளில் கொண்டாடப்பட்டது. சேட்டன் என்று சொல்லக்கூடிய அவருடைய தெய்வத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அறுவடை விழாவாக சேட்டர்னேலியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறுவடை பண்டிகையை கொண்டாடினார்கள். ஒரு நீண்ட நாட்களாக கொண்டாடப்படுகின்ற அந்த பண்டிகையில் இந்த டிசம்பர் 25 முக்கியமான ஒரு நாளாக நினைவு கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த நாள் ரோம பேரரசர் அவுரலியன் என்று சொல்லக்கூடியவர் 274 கிபி 274 டிசம்பர் 25 சூரிய கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அந்த கடவுளுக்கான ஒரு பண்டிகையாக இந்த நாளை அவர் நினைவு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, ரோம பேரரசினுடைய முதன்மை கடவுளாக இந்த சூரிய கடவுளை அவர் அறிவித்ததை வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். இந்த டிசம்பர் 25 நாள் சூரிய பெருவிழா தினமாக ரோம பேரரசு முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாம் அறிந்த வண்ணமாக 4ஆம் நூற்றிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசர் கடவுளுடைய கிருபையால் ஒரு போரில் வெற்றி பெற்றதை அவர் உறுதி செய்து ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கிறிஸ்துவ சமயம், கிறிஸ்துவ நம்பிக்கை ரோம பேரரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாக, ஒரு சமயமாக மாறியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் இந்த டிசம்பர் 25 நாளை
கிறிஸ்து பிறப்பின் நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ரோம பேசு முழுவதும் அவர் கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நாட்களாகவும் இந்த நாள் வரலாற்றிலே நினைவு கூறப்பட்டதை நாம் அறிந்திருக்கலாம். டிசம்பர் 25 உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பின் நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அப்போதைய பேராயர் லிபெரியஸ் என்று சொல்லக்கூடியவர் 354 இப்போ 354 ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தினார். அன்றைக்கி ஒரே சர்ச் தான் இருந்ததுனால அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் தான் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து உலகம் முழுவதும் இந்த குறிப்பிட்ட நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் கிழக்கத்திய சபைகள் இன்றும் ஜனவரி 6ஆம் நாளை அவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடுவதை நாம் பார்க்கலாம். யூத வரலாற்றிலும் கூட இந்த டிசம்பர் 25 மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் பார்த்திங்கன்னா கிரேக்கருடைய ஆட்சி காலத்தில் இந்த எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். கைப்பற்றிவிட்டு இந்த தேவாலயத்திற்குள்ளாக தங்களுடைய கிரேக்க தெய்வங்களுடைய சிலைகளை வைத்து பலிகளை செலுத்தி, குறிப்பாக யூதருக்கு அருவருப்பான பன்றிகளை எல்லாம் பலியாக செலுத்தி ஆண்டவருடைய ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடுகிறார்கள். அப்போ யூத மக்கபே என்று சொல்லக்கூடியவர் ஒரு தலைமையில் யூதர்கள் ஒன்று சேர்ந்து ஆலயத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து ஆலயத்தை மீட்டுக்கொள்கிறார்கள். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிரேக்க சிலைகளெல்லாம் அப்புறப்படுத்தி ஆலயத்தை புனிதப்படுத்தி மீண்டுமாக ஆலயத்தில் வழிபாடு நடத்த அவர்கள் ஆவல் கொண்டார்கள். அதை தான் ரீடெடிகேஷன் ஆஃப் செகண்ட் டெம்பிள் என்று சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இந்த பண்டிகை தான் ஹனுக்கா பண்டிகை என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் இறுதி வாரத்திலே அந்த மக்கள் நினைவு கூறுவார்கள். இது கிமு 165 நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஹனுக்கா பண்டிகை கொண்டாட்டத்தின் போது தான் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் அந்த யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்த யூதர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் மாஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வழிபாடு மாஸ் என்று சொன்னால் அந்த லத்தீன் மொழியில் வழிபாடு என்று சொல்லி அர்த்தம். கிரைஸ்ட் மாஸ் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கான வழிபாடு. இந்த கிறிஸ்துவுக்கான வழிபாடு தான் கிரைஸ்ட் மாஸ். இதுதான் நாளடைவில் கிறிஸ்மஸ் என்று சொல்லி இது மறுவியது என்று சொல்லி பார்க்கலாம். இந்த பின்னணியில் தான் இந்த டிசம்பர் 25 ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அவர் எந்த நாள் பிறந்தார் என்பது முக்கியமல்ல, மாறாக அவர் எதற்காக பிறந்தார் என்பதை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்குமானால் அதுதான் நமக்கு உண்மையான கிறிஸ்மஸாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியாய் நான் விரும்புகின்றேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த வரலாற்றை இரண்டாக மாற்றிய ஒரு பிறப்பு என்று நாம் சொல்லலாம். இவ்வுலகில் எத்தனையோ பேர் பிறந்திருந்தாலும் எத்தனையோ பேர் வாழ்ந்திருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், ஏனென்று சொன்னால் அவருடைய பிறப்பு இந்த வரலாற்றில் நடந்து வந்த பல நிகழ்வுகளை, பல அடிமைத்தனங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தியதாக, ஒரு புதிய வரலாற்றை எழுதியதாக அவருடைய பிறப்பு இருந்தது. அதனால்தான் கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த உலகம், கிறிஸ்துவுக்கு பின்பு இருக்கக்கூடிய உலகம் என்று சொல்லி வரலாற்றை இரண்டாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை ஏற்படுத்திய பிறப்பு தான் ஆண்டவர் இயேசுனுடைய மகத்தான பிறப்பு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த பிறப்பு வெறும் கொண்டாட்டத்தினுடைய அடிப்படையாக இல்லாமல் இந்த பிறப்பின் வழியாக கடவுள் நமக்கு எதை உணர்த்த விரும்புகிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு எளிமையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கிறது. இட்ஸ் அ பர்த் ஆஃப் சிம்பிளிசிட்டி என்று சொல்லி நாம் விரும்பலாம். பொதுவாக நம்ம யாருமே பார்த்திங்கன்னா வசதிகள் வாய்ப்புகள் வளர வளர நம்மை உயர்வாக காண்பித்துக் கொள்வதிலே நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் மாறாக ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பார்த்திங்கன்னா எளிமையை மையமாக கொண்ட பிறப்பு என்று நாம் எளிதாக நாம் சொல்லலாம். அவர் பிறந்தபோது அவர் எதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்த்திங்கன்னா எளிய கிராமமாகிய பெத்லகேமை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கலாம். கிராமங்களை நம்ம யாரும் அதிகமாக விரும்புவது கிடையாது. சில நேரங்களில் நம்ம பிறந்து வளர்ந்த கிராமங்களை கூட அடையாளப்படுத்துவதற்கு மறந்து விடுவோம் அல்லது மறுத்து விடுவோம். கிராமத்தை சொன்னால் எங்கே தவறாக நினச்சிடுவாங்களோ என்று சொல்லி அருகில் இருக்கிற ஒரு நகரத்தை நம்முடைய நகரமாக சொல்லக்கூடிய போங்கு அநேகர் இடத்துல இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு கொண்டு வர அவர் முடிவு செய்த போது அவர் எதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு எளிய கிராமமாகிய பெத்லகேமை அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த பெத்லகேம் எருசலேமிலிருந்து 7 மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு எளிய கிராமம்.
பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று சொல்லி பொருள். என்ன அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லும்போது, பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய இடமாக, அப்பங்கள் செய்து பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்ற இடமாக இந்த இடம் இருந்தது. ஒருவேளை இந்த அப்பத்தின் இல்லத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்திற்கு வாழ்வளிக்க வந்தார் என்பதற்கு அடிப்படையாகத்தான் இந்த பெத்லகேம் கிராமத்தை கடவுள் தெரிந்து செய்து கொண்டார். மிக 5ஆம் அதிகாரம் 2-5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீயோ எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுக்குள் மிக சிறிதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடம் இருந்தே தோன்றுவார். சிறிய கிராமம்தான், ஆனால் அந்த கிராமத்திலிருந்து கடவுள் தன்னுடைய மகனை உதிக்க செய்வார், தன் மீட்பரை உதிக்க செய்வார். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடம் இருந்தே தோன்றுவார், அவர் தோன்றும் வழிமரபோ ஊழிக்காலமாய் உள்ளது. அந்த வழிமரபு புதிதாய் உருவானதல்ல, அது தொடக்க முதல் உருவான ஒன்று என்று சொல்லி கடவுள் இந்த எளிய கிராமத்தை அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, விடியல் பெறக்கூடிய அந்த மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, ஆண்டவர் யாருக்கு இந்த நற்செய்தியை அறிவித்தார்? பொதுவாக நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் யாருக்கு நம்ம முதல்ல சொல்லுவோம் அல்லது யாரிடத்துல சொல்லுவோம் என்று சொன்னால், நமக்கு வேண்டியப்பட்ட இடத்துல நம்ம சொல்லுவோம். நம்ம இடத்துல அன்பு செலுத்துவர்களுக்காக நாம் யாரிடத்துல அன்பு செலுத்துகிறோமோ, இல்லை யாரை நம்ம உறவுகள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கு தான் முதல்ல இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம். அதே போல தான் ஆண்டவரும் யாரை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் முதலாக இந்த விண்தூதர்கள் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் செய்தியை கொண்டு போய் இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவித்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். மேய்ப்பர்கள் அருவருப்பாக கருதப்பட்டார்கள் அந்த நாட்களிலே. மேய்ப்பர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலையை அந்த நாட்களில் நிலவியது. இவர்கள் மனிதருடைய பார்வையிலே ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இந்த மக்களை தேடி சென்றுதான் ஆண்டவர் இயேசு என்னுடைய பிறப்பின் செய்தியை கடவுள் அறிவிக்கும்படியாக அவர் தூண்டுவதை நாம் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-12 வசனத்தில் நாம் பார்க்கலாம். அதிகாரத்தில் இருந்த ஏரோது அரண்மனைக்கு அறிவிக்கப்படவில்லை, அதிகாரத்தில் இருந்த சமய தலைவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, மாறாக பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லி தங்களை உயர்வானவர்களாக சொல்லி கொண்டவர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படவில்லை. மாறாக கடவுளுக்கு தூரமானவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த மக்களை தேடிதான் ஆண்டவர் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாமும் கூட நம்மை உயர்த்தி கொள்ளும் போது கடவுள் நம்மோடு கூட பேசுவதை நாம் இழந்து விடுவோம். மாறாக கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அந்த எளிய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் கடவுள் நம்மோடு கூட பேசுவதை நாம் பார்க்க முடியும். அப்படி தான் இந்த கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த எளிய மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் எளிய அடையாளம். என்ன அடையாளம் சொன்னாங்க? குழந்தையை எங்கே கிடைத்திருக்க காண்பீர்கள்? முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். முன்னணைன்னா என்னது? தீவன தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளுக்கு அந்த தண்ணி, அந்த புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் போட்டு கலக்கி வைப்பாங்க பாருங்கள், அது பேர் தான் தீவன தொட்டி. அது உணவு சாப்பிடுகின்ற தொட்டி. அந்த நாட்களில் அப்படி மண்ணை சுடக்கூடிய வழக்கம் இல்லை. அப்போ எப்படி இந்த தொட்டியை செய்தாங்கன்னா, பாறைகளை குடைந்து, சில கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த அம்மி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பாறையோட உயரமாக இருக்கும், உரல் இதெல்லாம். அப்போ அதிலே குடைஞ்சு அதை வச்சுருப்பாங்க. அதே போல தான் ஒரு பாறைகளை குடைந்து, அந்த ஏன்னா குகை மாதிரி தான் இருக்கும், அந்த பாறைகளை குடைந்து அதில் இந்த ஆடு மாடுகளுக்கு தீவனத்தை வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அதில் தான் இந்த ஆண்டவர் இயேசுவின் குழந்தையாய் பிறந்த இயேசுவை அதில் வைக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, இந்த தீவன தொட்டிலே உலகிற்கு உணவாக வந்தவர் கிடத்தப்பட்டிருக்கிறார், நான் உலகிற்கு உணவாக வந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக. அதனால தான் இது உங்களுக்கு அடையாளம். ஏன்னா வேறு யாருமே இந்த குழந்தையை கிடைத்திருக்க மாட்டாங்க. எதனா சந்தேகம் வந்தால் கூட இப்படி தீவன தொட்டிலே ஒரு குழந்தை கிடைத்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி விண் தூதர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எளிமையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எளிய கிராமம், எளிய மேய்ப்பர்கள், எளிய அடையாளங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பேரிலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பகட்டான வாழ்க்கை, ஆடம்பரமான திருச்சபைகள், இல்லை ஆடம்பரமான அலங்காரங்கள், ஆடம்பரமான கொண்டாட்டங்கள், இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை எளிய கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா,
கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஏறக்குறைய மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 ஆண்டுகள் இவ்வுலகில் வெறுமை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடவுள் மக்களோட என்ன பண்ணலை, பேசலை. ஏன் பேசலை? அவர் பேசுனது நம்ம கேட்கல, அதனால் அவர் இனி பேசி என்ன போதுன்னு பேசவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 400 ஆண்டுகள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க இயலவில்லை. அதனால தான் சகரியாவுக்கு அந்த வார்த்தை வந்தபோது அவரால் அதை நம்ப முடியல. இது உண்மையா, இது கனவா என்று சொல்லி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான் தயக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போது இந்த வார்த்தை வந்தபோது, கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி வந்தபோது, கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்படுகிறார் என்கிற செய்தி வந்தபோது மக்கள் நினைவு கூறுகிறார்கள் இல்லையா. ஏன் 400 ஆண்டுகள் பேசலன்னு கடவுள் எங்களை மறந்து விட்டாரோ, கடவுள் நம்ம மீது கோபம் கொண்டு விட்டாரோ, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ. கடினமான வரலாறு, எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் எழுதலை. சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அவங்க வரலாற்றில். கடின பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கண்ணீர், அடிமைத்தன வாழ்க்கை, போராடியே தன்னுடைய வாழ்க்கையை இழந்த யூதர்கள் அநேகர். இப்படி தான் இந்த 400 ஆண்டுகளும் கிரேக்கருடைய ஆட்சி காலத்திலும் ரோமருடைய ஆட்சி காலத்திலும் கடினமான வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கை கடந்து போனது. அப்போ கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி, கடவுள் நம் மீது அன்பு செலுத்தினார், கடவுள் நம்ம மறக்கலைங்க, கடவுள் நம்மை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை கொண்டாடக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் மாறியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க இல்லையா. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது என்று சொல்லி அவர் சொல்றார். யார் இந்த மக்கள்? 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்குட்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்துடைய மேப்பை பார்த்தீங்கன்னா வடப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த செபுலோன் நப்தலி 12 கோத்திரம். அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இல்லை, வடப்பகுதியில் இருந்த மக்கள் தான் இந்த செபுலோன் நப்தலி என்று சொல்லக்கூடிய கோத்திர மக்கள். அசிரியர்கள் படையெடுத்து வந்தபோது 8ஆம் நூற்றாண்டில் முதலாக சஃபர் ஆனவங்க இந்த மக்கள் தான். அடிக்கடி, ஏன்னா எல்லை ஓரத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் எங்கே அதிகமாக இருக்கும் ஒரு நாட்டில்னு பார்த்தீங்கன்னா எல்லை ஓரங்களிலே பிரச்சனை இருக்கும். பாலஸ்தீன இஸ்ரேலில் அந்த எல்லை பிரச்சனை இருக்கும். ரஷ்யா உக்ரைனில் பிரச்சனை ஆரம்பித்தது எல்லை பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது, அந்த எல்லை பிரச்சனை. இந்தியா பங்களாதேஷுக்கு இடையே ஒரு கசப்புணர்வு வருகிறது என்று சொன்னால் இந்த எல்லை பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனைகளில் தான் போராட்டங்கள் ஆரம்பிப்பதையும் வன்முறைகள் ஆரம்பிப்பதும் ஒரு போருக்கான தொடக்கம் இருப்பதையும் கூட நாம் பார்க்க முடியும். எனவே அடிக்கடி படையெடுத்து வருகின்ற எல்லா படைகளாலும் முதலாக பாதிக்கப்படுகிறவர்கள், அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த செபுலோன் நப்தலி மக்கள். அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொல்லப்பட்ட மக்களும் இந்த செபுலோன் நப்தலி மக்கள் தான். அதனால தான் நம்பிக்கையை இழந்திருந்த அந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை இவ்வாறு சொல்லப்படுகிறது, காரிருளில் நடந்த இந்த மக்கள், நாங்கள் இருட்டிலே இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை இருட்டாய் இருக்கிறது என்று சொன்ன மக்களுக்கு தான் பேரொளியாய் கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். உள்ள பிற்காலத்தில் ஏசாயா இந்த வார்த்தை நிறைவேறியது என்று சொல்கிறார். என்று சொன்னால் இந்த பகுதியில் இருந்த அந்த கலிலேயாவில் தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்தார் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது. ஒரு போர் வரும்பொழுது, மக்கள் பஞ்சத்தினால் பாதிக்கப்படும் போது, இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டனேன்னு நான் என்ன சொல்லுவோம், கடவுள் அந்த மக்களை சபித்து விட்டார், கடவுள் அந்த மக்களை கைவிட்டு விட்டார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இப்படி சொல்லப்பட்ட மக்களுக்கு கடவுள் வாழ்வை தரும் பொழுது சாவின் இருள் சூழ் இருந்த இடத்திலே ஒளி பிரகாசித்தது, வாழ்வு வந்தது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி பாருங்க, அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல அவர்கள் அகமகிழ்ந்தார்கள், கொள்ளை பொருளை பங்கிட்டுவதைப் போல களி கூர்ந்தார்கள். அந்த காலத்தில் அதான் மகிழ்ச்சி. நமக்கு மகிழ்ச்சின்னா என்ன சொல்லலாம், எப்போ மகிழ்ச்சி இருக்கும், சேலரி வாங்கும் போது மகிழ்ச்சி இருக்கும். எத்தனை நாள் இருக்கும், 15 நாள். இப்போல்லாம் ஆன்லைன்லேயே போயிடுது. முன்னாவது நம்ம காலையில் 9 மணிக்கு மேலே தான் வாங்க முடியும்னு இருந்துச்சு, பேங்க்கில் போய் 10 மணிக்கு. இப்போ தான் நைட்லேயே பகலில் வாங்கிடும். ஏன் அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு காணிக்கை வைக்கணும். நீங்கள் எப்போ வைக்கிறீங்க பாருங்கள், 4வது வாரம் 5வது வாரம், இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் பேர் வைப்பீங்க. அப்போ எங்கே வைக்கிறீங்க பாருங்கள், கடவுளை.
இப்போ சந்தா செலுத்துகிறோம், எப்போ செலுத்தணும்? கடவுளை முதலிடமாக நினச்சிங்கன்னா செலுத்துவீங்க. எப்படி நமக்கு அப்படி மனசு வருதுன்னு தெரியல எனக்கு. கடைசியாக கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு ஏதாவது சில்லற மீதி ஆச்சுன்னா எடுத்து வந்து வைக்கிறீங்களான்னு தெரியல. எங்கே வைக்கிறோம் ஆண்டவரை? இல்லை அந்த மகிழ்ச்சியை நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை கனப்படுத்துறது. நம்ம காசு கொடுத்து கடவுள் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம தான் திரும்ப சாப்பிட போகிறோம் சில விஷயங்களுக்காக. நன்றி செலுத்துவது. சில நேரத்தில் நம்ம குழந்தைங்க கிட்ட ஏதாவது பிஸ்கட் நம்ம தான் வாங்கி கொடுத்துருப்போம், ஆனால் குழந்தைங்கிட்ட கொஞ்சம் கேட்போம், அம்மா கொடு அப்பா கொடுன்னு சொல்லி. ஏன் கேட்குறோம்? அந்த குழந்தை எனக்கு கொடுக்குதா, கொடுத்தா உடனே வாங்கி யாராவது சாப்பிட்ருவோமா? இன்னும் சந்தோஷம் வரும். என்ன சொல்லுவோம்? வேண்டாம்மா நீயே வச்சுக்கோ, என் குழந்தை, நான் இன்னும் அப்பா அதிகமாக வாங்கி தரேன் இல்லையா? அப்படி தான் கடவுளுக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் சொல்கிறாங்க. எப்படி அந்த சேலரி வாங்குறப்ப நமக்கு மகிழ்ச்சி வருகிறதோ, அதே போல் அறுவடை நாளிலே அறுவடை வரும்போது வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டால் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம்? இன்னும் ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை, வாழ்க்கை நீடிக்கிறது. சாப்பாடு இருந்தால் தான் வாழ முடியும். அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி, போருக்கு போவாங்க, கொள்ளையிட்டு வருவார்கள், கொள்ளையிட்ட பொருள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்ன இருக்கும்? மகிழ்ச்சி. அப்போ இருந்த மகிழ்ச்சி அதுதான். அதனால தான் அதை அவர்கள் உருவகப்படுத்தி, ரெண்டுமே பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? அது மாத்திரமில்லை, 4ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு? எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அந்த மக்களை விடுவிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு பாருங்க, அவன் மீது அன்பு கூர்ந்து விட்டார் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இல்லை, நம்ம மீது அன்பு கூர்ந்தனால இயேசு என்கிற பெயரில் அவரை அனுப்பினார். அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறார். ரட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சேவ் பண்ணுறது. அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். இதிலிருந்து சாவிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் இருந்து அவர் என்னை மீட்டுக் கொள்கிறார் என்கிற அந்த செய்தியை தான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்தக்கரை ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக்கப்படும். என்ன அர்த்தம்? இனி என்ன கிடையாது, வாழ்வு வந்து விட்டது, இனி சாவுக்கு ஏதுவான போர்களே கிடையாது. எனவே போருக்கான உடைகளும் போருக்கான ஆயுதங்களுக்கும் இனி இடம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அமைதியின் அரசராக அவர் பிறந்து இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாங்க, அவர் வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகுந்த இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர், சமாதான பிரபுவாக அவர் பிறந்து விட்டார். எனவே அவர் இருக்கும் பொழுது என்ன தேவையில்லை? போர்களுக்கு அவசியம் இல்லை, ரத்தம் சிந்துதலுக்கு அவசியம் இல்லை. கடவுள் நம் மீது அன்பு செலுத்தியிருக்கிறார். இந்த அன்பு எதனால் வந்த அன்பு என்று சொன்னால், நாம் ஏதோ நன்மை செய்து அதனால் நாம் பெற்றுக்கொண்ட அன்பு கிடையாது, மாறாக கடவுளுடைய இரக்கத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட அன்பு என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்க தூவிய ஆவியானாலும் கடவுள் நம்மை மீட்டு கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய செயல்கள் வழியாக நாம் மீட்கப்படவில்லை, மாறாக கடவுளுடைய இரக்கத்தின் பொருட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பல ஆடுகளை பலி செலுத்தினா ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நான் செய்த செயல் எனக்கு நன்மையை கொண்டு வந்தது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லாதபடியினால தான் கடவுள் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல அவருடைய இரக்கத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கோம். அந்த அன்பு ஆண்டவருடைய இரக்கத்தினாலே உண்டான அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால தான் அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெறாக பெரும் பொருட்டு இவ்வாறு செய்தார் இல்லையா? அவருடைய கிருபையால் இதெல்லாம் நமக்கு செய்தார். எனவே 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்த வார்த்தை உண்மையானது, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் பாருங்க, நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி மீட்கப்பட்ட நீங்கள், கடவுளுடைய இரக்கத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள் என்ன செய்யணுமா? நல்ல செயல்களை செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது சொல்றது தான் திருச்சபையினுடைய வேலை, எங்களை போன்ற ஆயர்களுடைய வேலை. அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அப்போ மீட்கப்பட்ட நான் என்ன செய்யணுங்க? அன்பை பெற்ற நான் என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எது இருக்கக்கூடாதான்? 9ஆம் வசனம் படிங்க. தீவிரமான விவாதங்கள்,
வம்ச வரலாறு. என் தாத்தா யார் தெரியுமா, அவங்க தாத்தா யார் தெரியுமா, இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதை சொல்றார். வம்ச வரலாறு, சண்டைகள், நியாய பிரமாணத்தை குறித்த உண்டாகுத வாக்குவாதம். பைபிள் வசந்த வச்சுனே வாக்குவாதம். முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கலாமா, தெளிப்பு ஞானஸ்தானம் எடுக்கலாமா, எடுத்து நீ கடவுளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றியான்றதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இல்லை அங்கே சபைக்கு போகலாமா, இந்த சபைக்கு போகலாமா, அவர் என்ன மீட்டிடுவாரா, இவர் என்ன மீட்டிடுவாரா, அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்புறம் இதை எல்லாவற்றையும் விட்டு விலகு, இது பிரயோஜனமற்றது, அப்பிரோஜனம், பயனே கிடையாது, வீணானது. எனவே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள், கடவுளுடைய அன்பை பெற்ற நீங்கள் இவைகளெல்லாம் விட்டு விலகு. அப்புறம் சபை வேத புரட்டாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. எத்தனை வாட்டி புத்தி சொல்லுகிறாரு? 2 முறை. இன்னும் திருவிழயத்தில் பார்த்தீங்கன்னா, சபையில் பிளவு ஏற்பட காரணமாய் இருப்போருக்கு 1 முறை, தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டி விட்டு பின் விட்டுவிடு. சும்மா சொல்லிட்டே இருக்க முடியாது. 1 முறை சொல்லலாம், சரி கேட்கல, இன்னொரு முறை சொல்லலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ண, விட்டுடு. ஏன்னா கடவுள் அன்பு செலுத்தி தன்னை கொடுத்து மீட்டு கொண்டதை உணராதவர்கள் நீ சொல்லியா கேட்க போகிறாங்க? அதனால் 1 முறை சொல்லு, அதிகபட்சம் 2 முறை சொல்லி அப்புறம் விட்டுவிடு. இப்படிப்பட்டவர்கள் நெறி தவறியோர் என்பதும் தங்களுக்கு தண்டனை தீர்ப்பளித்து கொண்ட பாவிகள் என்பதும் உங்களுக்கு தெரிந்தது, அதனால் விட்டுருன்றார். அப்போது ஆண்டவர் மீது அன்பு செலுத்தினார் என்று சொல்லும்போது நாமும் பிறர் மீது அன்பு செலுத்தும்படியாக நற்செயல்கள் செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்மை எதை வெளிப்படுத்து என்று சொன்னால், நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மகிழ்வோம் மகிழ்வோம், பாடலாமா அந்த பாட்டை? ஓம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவன், சொந்தமானார். பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், சொந்தமானார். ஏன் பாட சொன்ன தெரியுமா? பக்கத்தில் பாருங்க, எழுந்துட்டாங்களான்னு. ஒரு வசனம் சொன்னால் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒன்றா படிப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? நைட்டு ஒழுங்காக டைமுக்கு தூங்கி இருந்தால் இப்போ விழிச்சிட்டு இருந்திருக்கலாம். சரியா? 3வது என்னது? என்ன சொன்னேன்? நம்முடைய கீழ்ப்படிதல். அந்த மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி? இந்த மகிழ்ச்சி தான். இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர் என்னெல்லாம் படைத்தவர். யோவான் சொல்கிறார் இல்லையா, வார்த்தை மாம்சமாய் வந்தது, நம்மை படைத்த வார்த்தையே நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக வந்தது, அவரை உள்ளத்தில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்துடைய சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமாயிட்டார். அதான் கிறிஸ்மஸ். அந்த மகிழ்ச்சியை தான் நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. 3வதாக பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கடவுள் அநேக மக்களை அவருடைய பிறப்பின் வரலாற்றிலே பயன்படுத்தினார். எதன் அடிப்படையில் அவங்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாருமே கீழ்ப்படிதல் வழியாக பங்கேற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம்
வசனம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறினார்கள். ஒருத்தர் கீழ்ப்படிதனால எல்லாரும் பாவிகளாக மாறினார்கள். ஒருவர் கீழ்ப்படிந்ததுனால எல்லோருமே கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் மாறி இருக்கிறோம். இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். கடவுளுடைய மகன் அதை விட்டுட்டு நம்மை மனு குமாரனாக உலகத்திலே பிறந்தார். எதுவரை தாழ்த்தினாராம்? சிலுவை மரணம் வரை தன்னை தாழ்த்தினார். அப்போ இந்த கீழ்ப்படிதல், மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அப்போ இந்த கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தியது. இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். பாருங்க, பலர் கீழ்ப்படிந்தாங்க. மரியாதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 38. உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு செய்தி. இல்லை, திருமணத்திற்கு முன்பாக அந்த குழந்தை பேற்றுக்கு ஆயத்தமாவதற்கு முன்பாக ஒரு குழந்தை பேர் வருகிறது என்று சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு வியப்பாக இருந்தாலும் நான் உமக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கீழ்ப்படிதல், கடவுள் என்னை பயன்படுத்துவதற்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற கீழ்ப்படிதல் மரியாள் இடத்துல இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம். யோசேப்பு இடத்துல அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. சந்தேகம் வருது, நியாயமான சந்தேகம் வருது. அப்ப கடவுள் சொல்றாரு, சந்தேகப்படாது, இது கடவுளால் உண்டானது, தூய ஆவியினால் உண்டானது, நீ ஏற்றுக்கொள், ஐயப்படாதே, பயப்படாதுன்னு சொல்றார். உடனே என்ன செய்யறாரு? நம்மள என்ன சொல்லியிருப்போம், நீ அதையே நினச்சி பார்த்துன்னு இருந்திருப்ப, அதனால உனக்கு கனவுல வந்திருக்கோம். அப்படிலாம் இல்லை. நம்முடைய ஆலோசகர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? கடவுள் தன்னோடு கூட கனவில் பேசியதை உணர்ந்தாலும் கூட அதற்கு கீழ்ப்படுகிறார், பதில் பேசாமல் கீழ்ப்படுகிறார். இல்லை, ஞானிகள் வராங்க பார்க்குறாங்க, ஏரோது அரண்மனைக்கு போகிறாங்க. அவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு வாங்க, வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் போய் பார்க்குறேன்ட்டு. ஆனால் கடவுளால் என்ன பண்ணுறாங்க? எச்சரிக்கப்படுகிறார்கள். மற்ற 2ஆம் அதிகாரத்தில் 12:12 படிக்கிட்ட நச்சை பார்க்கலாம். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று சொல்லி கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் அந்த எச்சரிப்புக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிந்ததுனால அங்கே போகாமல் வேறு வழியாக போகிறாங்க. ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ, ராஜா சொல்லிட்டாருங்க, முதல்ல அவருக்கு போய் என்ன பண்ணோம் சொல்லேன்னு. நமக்கு அதிகாரத்தில் இருக்கிறது தான் முக்கியம், ஆண்டவர் முக்கியம் கிடையாது. ஆனால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எலிசபெத், சகரியா நம்புவதற்கு வாய்ப்பில்லாத காலகட்டம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யதார்த்தம். ஆனால் தங்களை கடவுளுக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், கடவுளுடைய அழைப்புக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள், கடவுளுடைய திருத்திட்டத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஊர் என்ன சொல்லணும்னு யோசிக்கல. குழந்தை பிறக்கல, ஆனால் வேதம் சொல்லுகிறது வாழ்நாளெல்லாம் குறைவுகள் மத்தியில் கூட அந்த கடவுளுடைய மேல் அன்பு செலுத்துவதில் அவங்க குறையே காணலை. அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கடைசி வரை ஆண்டவர் மீது அன்பு செலுத்திய மக்களாகவே அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேத வசனம் சொல்லுது பாருங்கள், அவங்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுது? 6ஆம் வசனம், அவர்கள் இருவரும், லூக்கா 1:6, அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள், ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். குழந்தை இல்லை, கேட்டிருப்பாங்கல்ல. இன்னும் குழந்தை இல்லாமல் ஒரு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதும் ஒரு ஆசாரிய பணி செய்வதும் எவ்வளோ கடினம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னென்னவா பேச ஆரம்பிச்சிடறோம். அதையும் தாங்கி கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. வேதம் சொல்லுகிறது, கடவுளுக்கு முன்பாக நேர்மையானவர்களாக விளங்கினார்கள், நியாயப்பிரமாணத்துடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். பலனை எதிர்பார்த்து அல்ல, ஆண்டவர் மீது செலுத்திய அந்த அன்பின் நிமித்தமாக நியாயப்பிரமாண வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த பலி செலுத்துவதற்காக மரியாளும் யோசேப்புக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். இப்படி அநேகருடைய கீழ்ப்படிதல் தான்
கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தது என்று சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும். கீழ்ப்படியாமல் நம்ம நடந்து கொள்கிற செயல்கள் மூலமாக கடவுளுடைய திருப்பெயர் ஒருபோதும் ஆட்சி வராது. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மைகள் இந்த உண்மைகள் தான். கிறிஸ்து பிறப்பு நமக்கு எளிமையை உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கை எளிய வாழ்க்கையாக இருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு அன்பை உணர்த்துகிறது. இந்த அன்பு பகிர்ந்து கொள்கிற அன்பாக இருக்கிறதா? கிறிஸ்துடைய பிறப்பு கீழ்ப்படுதலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு, நமக்கு சொல்லப்படுகின்ற கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக நான் இருக்கிறேனா, அல்லது கடவுளுக்கு எதிராய் நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கீழ்ப்படிந்தவர்களால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும். எனவே கொண்டாடுகிற மக்களாக அல்ல, பிறருடைய கொண்டாட்டத்திற்கு காரணமான மக்களாக வாழ்வதற்கு கடவுள் நமக்கு உணர்வை தருவாராக. செபிப்போம். அன்பிருந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனக்குலத்தை மீட்டுக்கொள்ளும்படியாய் நீர் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக எளிய வாழ்க்கையை அணிந்தவராய், அநேகருடைய கீழ்ப்படியாமலே வெளிப்பட்டவராய் கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அந்த எளிமையை தெரிந்து கொள்ள உணர்வைத்தார். நாங்களும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள, பிறரை நேசிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தார். நாங்களும் கூட கீழ்ப்படிதல் வழியாய், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வழியாய், உடைய திருச்சபைக்கு கீழ்ப்படிதல் வழியாய் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த உணர்வைத்தார். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவிய விண்ணொளியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவிய விண்ணொளியோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனார், அற்புத பாலகனார்.